வணக்கம். சிஆர் கிச்சன் மதுரைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் லெமன் ஸ்குவாஷ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 1 கப் லெமன் ஜூஸ், 2 கப் அதே கப்பில் அளந்துக்கங்க, 2 கப் ஜீனி, நன்னாரி வேர், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் சப்ஜா விதையை ஊற வச்சுருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் 1 கப் லெமன் ஜூஸ்க்கு 1 கப் தண்ணி ஊற்றிக்கங்க. இது கூட இந்த 2 கப் ஜீனி போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இது கூட இந்த நன்னாரி வேர் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதி வரட்டும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு பதம் வரணும். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஆறணுன்னு நம்ம லெமன் ஜூஸை இது கூட ஊற்றி கிளறிட்டு இதை வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் லெமன் ஸ்குவாஷ் ஊற்றிக்கிறேன். இது கூட ஊற வச்சிருந்த சப்ஜா விதையும் போட்டிருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகா, புதினா, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு லெமன் ஸ்குவாஷ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். புதினா, பச்சை மிளகா இது எதுவும் போட பிடிக்காதவங்க வெறும் லெமன் ஸ்குவாஷ் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். சிஆர் கிச்சன் மதுரைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஆனவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.